வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திரு அண்ணாமலை புதிய இயக்கம் தொடங்குவதாக அறிவித்திருக்கிறார். பாஜகவிலிருந்து விலகி இருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக. இந்த இயக்கத்துடைய நோக்கம் மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கணும் நாம. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவருக்கு எழுதிய கடிதம் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. எந்த எதிர்பார்ப்போடு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தாரோ அந்த எதிர்பார்ப்புகளை முழுமையாக அவரால் மேற்கொள்ள முடியவில்லை என்பதுதான் அதனுடைய சாரம். குறிப்பாக தேசிய கட்சிகள் மாநில மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்ட மொழியில் பேசுவதில்லை என்பது அதில் மிக முக்கியமான பகுதி என்று நான் பார்க்கிறேன். அந்த வாதம் அல்லது அந்த கருத்து என்பது நீண்ட காலமாக தமிழக அரசியலில் இருக்கிறது. சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி, எதிர்பார்த்த வளர்ச்சி கிடைக்காமல் போனதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம். அது மட்டுமே காரணம் அல்ல, அது ஒரு முக்கியமான காரணம் என்று மறைந்த துக்ளக் ஆசிரியர் திரு சோ அவர்கள் விரிவாக அது பற்றி எழுதியிருக்கிறார். பிராந்திய அளவிலே செல்வாக்கு பெற்ற தலைவர்களை திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எப்படி ஓரம் கட்டி அகில இந்திய அளவில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்தினார். அதே போல பிராந்திய விஷயங்கள், உணர்வுகள் அதற்கு மாறான அல்லது முரணான திசையில் பயணிப்பது, கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியும் அதே வகையில்தான் செயல்பட்டதோ என்று நான் கருதுகிறேன். நான் தெரிவிப்பது என்னுடைய முழுமையாக என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நீண்ட கால ஊடகவியலாளராக. அதே போல் அண்ணாமலை அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் அவரோடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தவன் என்ற முறையில் நான் பார்த்திருக்கிறேன். அந்த கடிதத்தில் அவர் சொல்லியிருக்கிறபடி ஒரு நீண்ட ஒரு இடைவெளி, ஒரு கருத்து முரண், கட்சி தலைமையை சந்திக்கக்கூடிய நேரங்களில் விவாதங்கள் இதெல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன. உட்கட்சிக்குள்ளேயே அதற்கு முட்டுக்கட்டைகள். இந்த சொல்லியிருக்கிறார் அல்லவா, அந்த தேசிய கட்சிகளுக்கு அந்த மாநில மக்களின் மொழி புரியவில்லை என்று. அவர் மொழி என்று சொல்வது உணர்வு, அந்த உணர்வு புரியவில்லை என்று சொல்லியிருக்கிற அந்த நிலையிலே கூட அதை மாற்றுவதற்கு என்னளவிலான முயற்சிகளை நான் மேற்கொண்டேன். உள்ளும் புறமும் எதிர்ப்புகளையும் சவால்களையும் கடந்து என்னால் ஓரளவு வெற்றியை பெற முடிந்தது என்று அவர் கூறியிருக்கிற செய்தி கடிதத்தில் முக்கியமான செய்தி. அதே போல் உங்களுக்கு அவருடைய சமூக வலைத்தளங்கள் வாயிலாக அவர் நிகழ்த்திய உரை, புதிய இயக்கம் அது அரசியல் கட்சியாக மாறும், பொது தேர்தலிலே நிச்சயமாக பங்கேற்போம் என்று சொல்லியிருக்கக்கூடிய அதில் அவர் மாற்றம் என்ன மாதிரியான மாற்றம், நம்மிலிருந்து மாற்றம். முதலில் நாம் மாற வேண்டும், பிறகு சமூகத்திற்கு என்ன மாற்றம் தேவை, அதில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்து அவர் மனம் திறந்த ஒரு உரையாக நான் பார்க்கிறேன். மிக சுருக்கமான உரையாக இருந்தாலும் கூட அது ஒரு நல்ல மாஸ் அப்பீல் என்று சொல்லக்கூடிய வகையிலே தான் அது அமைந்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளையும் மேலெழுந்த வாரியாக அவர் தொட்டிருப்பதாகவே நான் பார்க்கிறேன். இன்றைய இளைஞர்கள் விரும்புகிற அரசியல் இன்றைக்கு இருக்கிறதா? சொல்லப்போனால் நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே பழகுகிற வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன். கடந்த சில மாதங்களாகவே அவருக்கு இந்த மன போராட்டம் என்பது இருந்து வந்தது. பாரதிய ஜனதா கட்சியோடு தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருடல்கள், அதே போல் அவர் ஏதோ அதிமுகவோடு கூட்டணி வைத்தது அல்லது அதிமுக கூட்டணி சமயத்தில் இவரை தலைவர் பொறுப்பில் இருந்து எடுத்தது, இதனால் ஏற்பட்ட ஒரு ஆதங்கமோ கோபமோ அல்ல அண்ணாமலையின் செயல்பாடு. அதற்கான அடிப்படை அது அல்ல. அவர் விரும்பிய திசையில் ஒரு சில மாற்றங்களை செய்ய முடியவில்லை. கட்சி என்பது நான் என்ன சொல்கிறேன், ஒரே நாளில் ஒரே இரவில் ஆட்சிக்கு வந்து விடாது. இல்லை, ஒரு தேசிய கட்சி எப்படி செயல்படும், பாஜக எப்படி செயல்படும் அப்படின்ற புரிதலோ தெளிவோ இல்லாமையே 5 வருஷத்துக்கு முன்பாக பாஜகவில் இணைந்தார் திரு அண்ணாமலை. கரெக்டான கேள்விதான். அதாவது திரு பாரத பிரதமர் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது கொண்ட மிகப்பெரிய மரியாதையின் காரணமாக நான் இந்த இயக்கத்தில் இணைந்தேன். அந்த சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குவதாக இருந்தது. அவர் என்னை அழைத்தார். ஆனால் அந்த அழைப்பை நான் அன்போடு அவரிடம் மறுதளித்து விட்டு நான் அடுத்த நாள் பாரதிய ஜனதாவில் இணைந்தேன் என்று தேதியோடு குறிப்பிட்டிருக்கிறார். அந்த சமயத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பரிசீலனையில் யாரை முன்னிறுத்துவது என்ற பரிசீலனையில் திரு அண்ணாமலை அவர்களுடைய பெயர் இருந்தது என்பதை சூப்பர் ஸ்டார் அவர்களோடும் பழகுகிற வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையில் நான் நன்றாக அறிவேன்.
அதே போல திரு அண்ணாமலை அவர்களே விளக்கியிருப்பதைப் போல கொரோனா உச்சக்கட்டமாக மாறியதால் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் ஈடுபட முடியாமல் அந்த முடிவை கைவிட நேர்ந்ததே தவிர, சில பேர் கிளப்பிய வதந்தியைப் போல யாரோ ஒரு கட்சியோ அல்லது ஒரு நிறுவனமோ கேட்டுக்கொண்டதாலோ அல்லது அவர்களுக்கு உதவுகிற வகையிலோ அவர் அந்த முடிவை கைவிடவில்லை. அதை திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த முடிவை பற்றி அண்ணாமலையினுடைய பேச்சும் சூசகமாக தெரிவித்திருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்ட கரெக்டான கேள்விதான். அதாவது இதெல்லாம் புரியாமலா போய் சேர்ந்துட்டாரு. அவர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய படிப்பு படிக்கிறாரு, படித்து முடிச்சுட்டு அப்ரண்டிஸ்ஷிப்பாக தேமுதிகவில் இருக்கார். பிறகு பிரதமருடைய செயல்பாடு காரணமாக ஈர்க்கப்படுறார். ஒரு தேசிய கட்சியில் இவருடைய லிமிட்டேஷன் என்ன என்பது அப்போது அவருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இவருடைய வேகம், இவருடைய எதிர்பார்ப்பு இதெல்லாம் ரொம்ப ஒரு டாப் கியரில் போகணும்னு நினைக்கக்கூடியவர். 2020 இதெல்லாம் புரியாமல் இருந்திருக்கலாம், புரியாமல் சேர்ந்து இருந்திருக்கலாம். 26லையும் புரியாமல் இருக்குமா? தெரியாம 26 தான் அவர் சொல்றாருல, 25 டிசம்பரில் என்னை விடுவித்து விடுங்கள், டிசம்பர் 5ஆம் தேதி நான் இந்த கட்சியிலிருந்து விலகிக் கொள்ள விரும்புகிறேன் என்பதை அகில இந்திய தலைமையிடம் தெரிவித்து விட்டேன். 25 டிசம்பர் ஆஃப்டர் தி பார்லிமெண்ட் எலெக்ஷன் செட்பேக். அதற்கு பிறகு அவர் சொல்றார், அப்படி சொல்லும்போது சட்டமன்ற தேர்தல் வரை நீங்கள் பொறுப்பில் தொடர்ந்து நீடியுங்கள் என்று கட்சி கேட்டுக்கொள்கிறது. ஸோ அவர் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அல்லது யாரும் தெரியாது, அவர்கள் யார் மீது அவர் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறாரோ, அதுவும் இல்லாமல் அந்த கட்சியும் அவருக்கு பல வாய்ப்புகளை அளித்திருக்கிறது. இல்லை, என்ன ஒரு சந்தேகம்னா 21 மாநிலங்களில் பாஜக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க. சமீபத்தில் மேற்கு வங்கத்தில் கூட ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜியை வகுத்து அடுத்தடுத்து மாநில தேர்தல்களில் வெற்றி பெறக்கூடிய திரு மோடி, திரு அமித்ஷா சொல்கிறத திரு அண்ணாமலை கேட்கணுமா? இல்லை ஒரு மாநிலத்திற்குள்ள வெற்றி, இதை நான் சாத்தியப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு திரு அண்ணாமலை சொல்கிறத திரு மோடியும் திரு அமித்ஷாவும் கேட்கணுமா? இல்லை, அப்படி பார்க்கக்கூடாது அந்த விஷயத்தை. பாரத பிரதமர் திரு மோடி அவர்களோ, உள்துறை அமைச்சர் பல மாநிலங்களில் வெற்றியை ஈட்டி காட்டிய, நீங்கள் கூறியதைப் போல சாதித்து காட்டிய திரு அமித்ஷா அவர்களோ குறைத்து மதிப்பிடப்படக்கூடியவர்கள் அல்ல. அவர்களுக்கு அரசியல் புரிதல் உண்டு. ஆனால் தமிழகத்தின் அரசியல் சூழல் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது என்பது உண்மை. இங்கே தொடர்ந்து ஒரு நெரேட்டிவ் செட் செய்யப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணின் கலாச்சாரத்திற்கும் இந்த மண்ணின் விஷயங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முற்றிலும் எதிர் திசையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இல்லை, 5 வருடமா அரசியல் இருக்கிற திரு அண்ணாமலைக்கு புரிஞ்ச இந்த விஷயம் 50 ஆண்டுகளாக அரசியல் இருக்கிற மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியாதா? இல்லை, அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது, அந்த பிரச்சாரம் வெற்றி பெறுகிறது. அதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவை என்பது இவர் மேலிடத்திடம் நான் பல விஷயங்களை பேசியிருக்கிறேன் என்ற அந்த ஒரு வரி வருகிறது. அதில் நான் என்னென்ன எவ்வளவு பாதித்திருக்கிறேன், எவ்வளவு மாறுபட்டு இருக்கிறேன், அதுதான் சார் நான் அந்த குறிப்பிட்ட அந்த பகுதியை பாருங்கள்னு நான் சொல்கிறது. ஆகவே அதுதான் அந்த அறிக்கையினுடைய சாரம் என்றே நான் கருதுகிறேன். இந்த ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ், அந்த ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் வித் நேஷனல் அவுட்லுக், இதுதான் அண்ணாமலையினுடைய டிசையர். இல்லை, இதை பாஜக இருந்து செய்ய முடியாதுன்ற புரிதல் 2020 அவருக்கு வந்திருக்கணுமே. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே. தனி மனிதன் அந்த கட்சியினுடைய கொள்கைகளை தீர்மானிக்க முடியாது. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி போல சித்தாந்த ரீதியில் இயங்குகிற ஒரு கட்சியில் இவருடைய விருப்பம் நிறைவேற்றப்பட முடியாததாக இருக்கிறது. இல்லை, எனக்கு புரியுது சார். நீங்கள் கொள்கையை பின்பலத்தில் கட்சியின் கொள்கையை, கட்சியின் சித்தாந்தத்தை, RSS பின்புலத்தை இவரால் மாற்ற முடியாது. 2020 பாஜகவுக்கு வருவதற்கு முன்பே தன்னுடைய கொள்கையை, தன்னுடைய சித்தாந்தத்தை அவர் தீர்மானிச்சிருக்க முடியும்ல. இல்ல, அவர் அரசியலில் மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு அவர் நுழைகிறார். இது பாஜக சித்தாந்தத்தை வச்சு தமிழ்நாட்டுக்கு ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும். சித்தாந்தத்தை வைத்து இல்லை, பாஜக சித்தாந்தத்தை அவர் நுழையும் போதே உள்வாங்கி இருக்க வாய்ப்பே இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு சித்தாந்தத்தை அவர் RSS அழைப்பின் பேரில் அவர்களோட ஆலோசனையெல்லாம் நடத்தி இருக்கிறார். இல்ல, மோடியோட ஈர்ப்பால், அமித்ஷா மேல இருக்கிற ஈர்ப்பால் உள்ள வந்தேன்றாரு. திரு BL சந்தோஷால உள்ள வந்தாருன்னு பார்க்கிறோம். இதற்கு பின்புமா அவருக்கு பாஜகவுடைய சித்தாந்தம் தெரியாம புரியாம தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாரு அரசியலுக்குள்ளன்னு சொல்ல முடியும்? ஒரு கட்சியில வந்தவுடன் விரைவாக அவருக்கு பதவி கிடைத்தது, அதெல்லாம் நான் மறுக்கல. அந்த தலைமை பொறுப்புல அவர் பயணிக்கிறார். பயணித்து அவரால் முடிந்ததை அவர் செய்கிறார். என் மண் என் மக்கள் என்ற யாத்திரையின் மூலம் அதற்கு முன்பாக கவனம் ஈர்த்தவர் இந்த யாத்திரையின் மூலம் பெரும் கவனம் ஈர்க்கிறார். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு புதிய வாக்கு வங்கியை உள்ளே கொண்டு வந்தவர் திரு அண்ணாமலை. அவரது பங்களிப்பை மறுக்கவே முடியாது.
பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியின் சிறப்புக்காக பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள் என்று ஒரு பகுதி உண்டு. அதற்கு சற்றும் குறைவில்லாமல் நிகராக அண்ணாமலைக்காக பிஜேபிக்கு ஓட்டு போட்டவர்கள் என்றும் உண்டு. அண்ணாமலையின் பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக ஈர்க்கப்பட்டு, அவரது வேகம், துடிப்பான செயல்பாடு ஆகியவற்றின் காரணமாக ஈர்க்கப்பட்டு பாஜகவின் பால் ஈர்க்கப்பட்டவர்களும் உண்டு. அவர்கள் அதே போல ரெட்ட பலம் தானே, பாஜக ஒரு பலம், அண்ணாமலை ஒரு பலம், ரெட்ட பலம் தான். கரெக்ட். அப்படி பயணம் மேற்கொள்ளுகிற போது அவர் பல பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளுகிறார். களத்தில் இறங்கி செயல்படுகிற போதுதான், எங்கே சிக்கல் என்று அறிகிற போதுதான் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். என்னென்ன விஷயங்கள்ல இப்ப கடைசியா ஏன் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களை இப்ப திடீர்னு இந்த முடிவை கொண்டு வராதீங்க, அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு அது சிக்கலா இருக்கும் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாரு. மும்மொழி கொள்கையே வேண்டான்னு சொன்னாரா? அல்ல, நான் அதுதான் சொல்றேன். இந்த கல்வியாண்டு வேணான்னாரு. அதுதாங்க நான் சொல்றேன். இந்த மாதிரியான சில யோசனைகள் அவருக்கு இருக்கு. இந்த மாதிரி செயல்படுத்தணும்னா இதை எந்த நிலையில் செயல்படுத்த வேண்டும் என்பது போல அவருக்கு ஒரு கருத்து இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலும் இருக்கு. நிறைய படிக்கக்கூடியவர், ஆழமாக உலக அரசியலை பேசக்கூடியவர். இல்ல, அவருடைய படிப்பு குறித்தோ, திறமை குறித்தோ, அறிவு குறித்தோ, நிர்வாகம் குறித்தோ, அரசியல் குறித்தோ இங்க விமர்சனம் இல்லை. அவரு பாஜக குறித்தும், சித்தாந்தம் குறித்தும், கொள்கை குறித்தும், அந்த கட்சியின் செயல்பாடு குறித்தும், இயங்குதல் தன்மை குறித்தும், அந்த கட்சி ஒரு மாநிலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் காத்திருக்கக்கூடிய தன்மை குறித்தும் புரியாமலா திரு அண்ணாமலை 5 வருடங்கள்ல நான் அதிருப்தி அடைஞ்சிட்டேன்னு வெளியே சொல்றேன். அந்த பாதையில் பயணித்து தனது நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது என்ற முடிவுக்கு வந்து விட்டார். ஏனென்றால் அதற்கு இருக்கக்கூடிய இடையூறுகள், அதற்கு இருக்கக்கூடிய சவால்கள், கட்சி என்கிற அமைப்புக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழல், தானாக முடிவெடுக்க முடியாத நிலை, உட்கட்சிக்குள்ளே தோற்றுவிக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அவர் காம்ப்ரமைசஸோட he don't want to continue his politics. இதுதான் பிரச்சனையே. He doesn't want to make compromises. இல்ல சார், இலகணேசனும், பொன் ராதாகிருஷ்ணனும், தமிழிசை சவுந்தரராஜனும், எல் முருகனும் ஒவ்வொரு படியா கொண்டு போய் வச்சதை கொஞ்சம் உயர்த்தினார் திரு அண்ணாமலை. அப்படிதானே? நீங்கள் சொன்னவர்களில் 1-2 பேரோடு நான் உடன்படுவேன். 1-2 பேர்லாம் பெரிய பங்களிப்பெல்லாம் ஆற்றல. நான் பெயரை குறிப்பிட்டு யாரையும் காயப்படுத்த விரும்பல. ஏதோ முடிஞ்ச பங்களிப்பு அந்த கட்சிக்கு செஞ்சுட்டே தானே இருந்திருக்காங்க. இருக்கு. ஆனால் ஸ்கிராப்ல இருந்து கொண்டு வந்தாரா திரு அண்ணாமலை பாஜகவை தமிழ்நாட்டுல? நான் அப்படி சொல்லல. மிக கணிசமான வாக்கு வங்கி பாஜக பக்கம் ஈர்க்கப்படுவதற்கு, குறிப்பாக தமிழக அரசியலில் பிஜேபி என்பது பேசு பொருளானதற்கு அண்ணாமலை முக்கிய காரணம். எத்தனை சதவீதம் உயர்த்திட்டார் நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை சதவீதம் இருந்துச்சு, இவர் எத்தனை சதவீதம் உயர்த்திட்டார்? 4லிருந்து 11 வந்தது. 7% உயர்த்தி இருக்கிறார். சரி, அது அவருக்கான வாக்கு சதவீதம்னே வச்சுக்கோ. அவருக்கு நான் சொல்ல வரல. நான் சொல்றது சார், பிஜேபியை நீங்க ஒரு அலட்சியமா பிஜேபின்ற ஒரு பேசு பொருளாவே இல்லாம இருந்தது சார் இந்த தமிழ்நாட்டுல. எங்க சார் பிஜேபியை மதிச்சாங்க? தமிழிசை மாநில தலைவராக இருக்கிற போதும் பேசு பொருளா இருந்துச்சு சார். எல் முருகன் மாநில தலைவராக இருக்கிற போதும் பேசு பொருளா. டாக்டர் தமிழிசை வெவ்வேறு தன்மைகள் இருந்துச்சு. டாக்டர் தமிழிசை அவர்களை, வித் டியூ ரெஸ்பெக்ட், டாக்டர் தமிழிசை தாமரை மலர்ந்தே தீரும்னு இயக்கத்தை வளர்த்தார்ன்றதை நான் மறுக்கல. பொன்னார் அவர்கள் மாற்று அரசியல், மாற்று 3வது அணி என்பதை அவர்தான் முதலில் முயற்சி செய்தார். 19% கொண்டு வந்தார் என்பதையும் நான் மறுக்கல. ஆனால் நீங்கள் ஒரு கட்டத்தில் முயற்சி செய்து ஒன்று கொண்டு வருகிறீர்கள், பிறகு அதை அப்படியே கைவிட்டுவிட்டு 2 திராவிட இயக்கங்களில் ஒன்றின் மீது சார்ந்து நிற்க விரும்புகிறீர்கள். இது எப்படி உங்களுக்கு நீங்க தூய்மையான அரசியல் நீங்க பேச முடியும்? ஒரு கட்சிக்கு வாக்கு சதவீதத்தை படிப்படியாக ஒவ்வொரு தேர்தலையும் உயர்த்துவதுங்கிறது இலக்கா இருக்கணும். அதே கட்சிக்கு குறைந்தபட்ச சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி தேர்தலில் பிரதிநிதிகள் பெறுவதும் இலக்கா இருக்கணும்ல. இது வேண்டாம், கட்சியின் வாக்கு சதவீதத்தை மட்டும் நான் உயர்த்திக்கிட்டே இருப்பேன், எனக்கு ஒரு 50 வருஷம் கொடுங்க அப்படின்னு ஒரு மாநில தலைவர் கேட்டா கட்சி கொடுத்துட்டே இருக்க முடியும்? கொடுக்காது இல்ல. அதனாலதான் அவர் என்னுடைய பாதையில் நான் பயணிப்பது என்று முடிவெடுக்க வர்றாரு. அதற்கு வாய்ப்பு இல்லை என்று அவருக்கு தெரிகிறது. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். யாரோடலாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்? யாரையெல்லாம் நாங்கள் மாற்று சக்தின்னு சொல்லி யாரையெல்லாம் நாங்கள் திட்டுகிறோமோ அவர்கள் வீட்டு வாசலில் போய் நிற்க வேண்டும். அதற்கு என் தன்மானம் இடம் தரவில்லை என்பதுதான் இப்போதல்ல, ஏற்கனவே வெவ்வேறு முறை அவர் பேசியிருக்கிற செய்தி. இதன் காரணமாக அவருடைய இமேஜும் சேர்ந்து அடி வாங்குகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதிர்பார்க்கிற பாலிடிக்ஸே வேற, சோசியல் ரிஃபார்ம் அவங்க எதிர்பார்க்கிற சோசியல் ரிஃபார்ம்ஸே வேற. ஏன் ஓல்டு காட்ஸ் எல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேர்தலில்? நீங்கள் திரும்ப திரும்ப கொண்டு வந்து திணிக்கிறீர்கள். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உட்பட யாரும் மாறுதலுக்கு அப்பாற்பட்டவர்களே கிடையாது, ஒன் டைம் தான். ஏன்னா லெட் த வாட்டர் ஃப்ளோ இன்சைட்,
நதியில் ஆற்றில் வெள்ளம் சீறி வருகிறதை போல புது வெள்ளம், புது ரத்தம் அரசியலுக்கு வரட்டும் என்கிறார். நல்ல இளைஞர்கள், தொழில்நுட்பத்தை டெக்னோகிராட்ஸ் வரட்டும், படித்தவர்கள் வரட்டும். இன்றைக்கு விஜய் கட்சியினுடைய வெற்றிக்கு அது ஒரு காரணம். அண்ணா அவர்களுக்கு பிறகு அரசியலில் சாமானியர்கள் வெற்றி பெற முடியும், பதவிக்கு வர முடியும் என்று காட்டிய ஒரு விஜய் தான். அண்ணா செஞ்சார் 67, அதன் பிறகு செய்திருப்ப ஒரு விஜய் தான். இதற்கு காரணம் சினிமா கவர்ச்சி. ஆனால் இவர் அறிவார்ந்த முறையில் அதை நிறைவேற்ற வேண்டும். இல்லை, சினிமா கவர்ச்சி, புதிய கட்சியாக தொடங்குகிறார், எந்த சித்தாந்த பின்புலமும் அவருக்கு இல்லை. 30 வருடங்கள் திரைத்துறையில் இருந்த பிரபலத்தையும் பயன்படுத்தி அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்துடுறார். திரு அண்ணாமலை பாஜகங்கிற ஒரு கட்சியோடு இருந்திருக்கிறார், மாநில தலைவராக இருந்திருக்கிறார், தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். தன்னுடைய சித்தாந்தம் என்ன, கொள்கை என்னங்கிறதெல்லாம் அவர் வெளிப்படையாக அவர் சொல்லிட்டு திடீர்னு மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு கட்சி தொடங்கினா சாராசாரையா இளைஞர்கள் அவரை நம்பி வந்துருவாங்களா? வருவார்கள் என்று நான் நம்புகிறேன். எந்த அடிப்படையில்? எந்த அடிப்படையில்னால், இன்றைக்கு இளைஞர்கள் அரசியலில் ஏதாவது ஒரு யார் சரியான ஆளா இருப்பார்கள் என்ற ஒரு தேடல் அவர்களிடம் இருக்கிறது. நீங்கள் அதிமுக இவ்வளவு பெரிய சரிவை சந்திக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? தொடர்ந்து சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சித்தாந்த ஓரளவாவது அந்த இது இருக்கிற காரணத்தால் தக்க வைக்கப்பட்டிருக்கு. 2 கட்சியும் 1 கோடி தலா 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. இருக்கிறார்கள். ஆனால் எப்படி இந்த 2 சக்திகளையும் தூக்கி எறிந்து விட்டு ஒரு புதிய சக்தி மேலே எழும்பி வந்தது? அப்படி இவர் வரமாட்டார் என்று நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? நான் ஒரே நாளில் ஒரே இரவில் சித்தாந்த பின்புலத்தை சொல்லிட்டு வர்றாருங்கிறதுக்காக இல்ல. இவர் என்ன சொல்லுவார்னா, இவருடைய ஐடியாஸ் எல்லாம் முன்னாடி இருப்பாரு. எப்படி he will present a paper before the people. இவருடைய செயல் திட்டம் என்ன, இவர் விரும்புகிற மாற்றம் என்ன, அதுல ஒரு கோடிட்டு காட்டியிருக்கிறார். உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்து மாற்றம் என்பது தொடங்க வேண்டும். நான் மாற வேண்டும், நாம் மாற வேண்டும். இந்த மாற்றம் கீழே இருந்து தொடங்க வேண்டும். 234 எம்எல்ஏ ஒழுங்கா இருந்தானா நாடு ஒழுங்கா இருந்துறாதுன்றாரு. இல்ல, இப்ப இதைத்தானே திரு விஜயும் சொல்றாரு, இதைத்தானே தாவேகாவும் பேசுது. இல்ல, தாவேகா பேசிவிட்டு நான் இப்போதே இந்த அரசாங்கத்தை விமர்சிப்பது சரியாக இருக்காது, ஆனால் ஆரம்பமே சரியில்லையே. இல்ல, மாற்றம் சொன்னதை தானே இளைஞர்கள் இருங்க, ஆரம்பமே சரியில்லையே. 30 நாள் கூட குதிரை பேரத்தில் ஈடுபட்டீர்கள் என்று நான் கேட்கிறேன். மாற்றம் வேண்டும் என்று சொல்லிவிட்டு, ஒன்று தீய சக்தி, இன்னொன்று ஊழல் சக்தி என்று சொல்லிவிட்டு, அந்த ஊழல் சக்தி கட்சியை உடைத்து அதிலிருந்து 4 பேரை தூக்குவது பேர் தான் மாற்றத்திற்கான தூய அரசியலா என்று நான் கேட்கிறேன். இது தொடக்கத்தில் விஜய் அவர்களுடைய வெள்ளை சட்டையில் விழுந்திருக்கிற கருப்பு புள்ளி என்று நான் பார்க்கிறேன். ஆகவே அவர் என்ன சொல்றாரு, இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் வர்த்தம் அப்துல் கலாம் பயிற்சி மையம்னு ஒன்று கொண்டு வர்றேன், அதுல சேருங்க, அதுல பயிற்சி பெறுறவங்க அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்தி தான் அவருடைய பேச்சில் இருக்கிறது. நல்லவர்களை வேட்பாளர்களாக நிறுத்துவோம், பொது வாழ்க்கையிலிருந்து அறமற்ற வழிகளில் பொருளீட்டக்கூடாது என்பது ஒரு அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அரசியலின் பால் ஈர்க்கப்பட வேண்டும். அதாவது வி த லீடர் என்கிற அதுக்கு ஒரு WW கொடுத்துருக்காரு, அதில் சேர்ந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஏராளமான நண்பர்கள் சேர்ந்து எனக்கு அதை வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், மாற்றத்திற்கான தேடல் இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது. நிச்சயமாக அந்த அண்ணாமலை ஒரு அலட்சியப்படுத்த முடியாத மாற்றம், ஊழல் எதிர்ப்பு, நல்ல நிர்வாகம், ஆமா, டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ், வெளிப்படைத்தன்மை, இளைஞர்கள், இதெல்லாம் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி உள்ள வரும்போதும் அரசியலுக்குள்ள வரும்போதும் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு. இங்க என்ன கேள்வினா, அவருடைய சித்தாந்தம் என்ன, அவருடைய கொள்கை என்ன? நேர்மையான வெளிப்படையான நிர்வாகம், ஊழல். அது சித்தாந்தம் இல்ல, பொதுமக்களுக்கு அது சித்தாந்தம் இல்ல. அது எல்லா கட்சியும் எல்லாமே இருக்கு. இருங்க, அவர் சொல்லுவார், எப்படியும் அவருடைய கட்சியினுடைய செயல் திட்டம். வலதுசாரியிலிருந்து தள்ளி நிப்பாரா, இந்துத்துவால இருந்து தள்ளி நிப்பாரா, RSS இருந்து தள்ளி நிப்பாரா? பாரதிய ஜனதா கட்சி பற்றியே நேரடியாக சொல்லிவிட்டார். நீங்கள் சுற்றி வளைத்தே கேட்க வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து நான் மாறுபட்டேன் என்றால் அந்த மாறுபாடை தெரிவிப்பேன் என்பதை இன்றைய உரையில் சொல்லி இருக்கிறார். மாறுபட்டால் தெரிவிப்பார். ஆமா, நிச்சயமாக மாறுபடுகிற போது அதை தெரிவிப்பார். பெரும்பாலான விஷயங்களை ஒத்து போவார். இல்ல, அது எப்படி நாம முடிவு பெற முடியும்? இல்ல, ஒரு விஷயத்துல நம்ம ஒரு கட்சியின் கொள்கையில நம்ம மாறுபட்டா சொல்லுவேன். வந்து நடுவுல ஒரு கேட்டீங்க, எல்லாரும் அதை தானே சொல்றாங்க, நல்லா ஆட்சியா இருக்கணும், ஊழல் இல்லாம இருக்கணும், எல்லாரும் சொல்றாங்க. செய்தீர்களான்னு தான் கேள்வி. உங்கள் முதுகுல எவ்வளவு பேக்கேஜ், ஐம் சேயிங் ஆன் போத் டிராவிடியன் மேஜர்ஸ், உங்க முதுகுல எவ்வளவு சுமை ஏறி இருக்கிறது. நேர்மையான நிர்வாகத்தை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு பொறுப்புக்கு வந்த நீங்கள் முதுகில் மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த மூட்டையை சுமந்ததை காட்டித்தான் ஒருவர் மேலே வந்திருக்கிறார். அவர் தவறு செய்தால், சறுக்கினால், இடறினால்
அவரும் வீட்டுக்கு போவார். அந்த இடத்திற்கு திரு அண்ணாமலை வரமாட்டார் என்று எப்படி சொல்ல முடியும்? அவர் மக்களை சந்திக்க போகிறார். முதலில் எடுத்தவுடன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல, முதல்ல இந்த இதெல்லாம் பண்றேன்றார். பேசிக் ஒர்க்கு, இந்த ஆர்கனைசேஷன், இந்த அமைப்புல எல்லாரும் இணையறது, பயிற்சி தருவது, அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். இல்லை சார், எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. நான் என்ன கேட்க வரேன்னா, அவர் பக்கம் போகக்கூடிய இளைஞர்கள், அது ஊழல் எதிர்ப்போ வெளிப்படைத்தன்மையான நிர்வாகமோ மாற்றமோ எந்த அடிப்படையிலோ ஈர்க்கப்பட்டு திரு அண்ணாமலை பின்னால் போகக்கூடிய இளைஞர்கள் அவர் ஏற்கனவே பேசின வலதுசாரி இந்துத்துவ சித்தாந்தத்தாலும் ஈர்க்கப்பட்டவர்கள் தானே. அவர் இந்துத்துவ சித்தாந்தத்தை பேசியதாக நான் அறிந்தவரை கருதவில்லை. அவர் நானும் தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருகிறேன். அவருடைய நெருங்கிய நண்பரோடமும் நான் என்று பேசினேன். இந்துத்துவ சித்தாந்தத்திற்காக அவர் எப்போது பேசினார் என்று ஏதாவது காட்டுங்கள் என்று கேட்கிறார். மைக்கேல்பட்டி விவகாரத்தில் அவருடைய அணுகுமுறை கடுமையான விமர்சனங்களுக்கு உட்பட்டது. அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணையில் அங்கே மத மாற்றம்லாம் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த விவகாரத்தில் அவர் மீது மிக கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. உங்களுக்கும் ஊடகவியலாளராக நான் என்ன சொல்கிறேன், நான் அதில் கொள்கை ரீதியாக மாறுபட்டவன். அதாவது இந்துத்துவான்னு எந்த கருத்து முன்வைக்கப்படுகிறதோ அல்லது எந்த விமர்சனம் செய்யப்படுகிறதோ அதிலிருந்து நான் மாறுபட்டோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற நிலைப்பாடுடையவன் நான். அண்ணாமலை அதே கொள்கை தான். இருங்க, நான் அதை சொல்றேன். அதெல்லாம் இந்துத்துவம் ஆயிடுமா? நான் கேட்கிறேன். நெடுங்காலமாக இருந்த ஒரு வழக்கம் இடையில் கைவிடப்பட்டு அது மீண்டும் நடைபெற வேண்டும் என்று கேட்பது எப்படி இந்துத்துவமாகும்? இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி தாஜா அரசியல் நடைபெறுகிறது. அதற்கு எதிராக ஒரு குரல் எழும்பினால் அது எப்படி இந்துத்துவமாகிவிடும்? அந்த ஊர் மக்கள் உட்காரவில்லையா? கோயில் முன்னாடி போய் உட்காரலையா? யாருமே உட்காராம வெறும் பிஜேபிக்காரங்க தான் போய் உட்கார்ந்தாங்களா? இல்ல, சிறுபான்மை சமூகத்துக்குன்னு ஒரு குரல் இல்லையா? இல்ல, நான் சொல்ல அவங்களுக்குன்னு உரிமை இல்லை. நான் அவர்களுக்கு இருந்த உரிமை இல்லை. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. அந்த தீர்ப்பை அமல்படுத்த மாட்டோம் என்கின்ற ஒரு அரசு பிடிவாதம் பிடிக்கிறது. நீதிபதி மீது கரை பூசுகிறது. இதையெல்லாம் தட்டி கேட்டால் அது இந்துத்துவம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள. இரண்டாவது, அது நம்ம கடந்து விடுவோம். திரு அண்ணாமலை அவர்கள் மதச்சார்பு அரசியலை நிச்சயமாக முன்னெடுக்க மாட்டார். உதாரணமே நான் மைக்கேல்பட்டியிலேருந்து தானே சொல்றேன். தமிழ்நாட்டில் நடந்த விவகாரம் சிபிஐ மத மாற்றமே நடக்கலன்னு சொன்ன விவகாரத்திலிருந்து தான் நம்ம உதாரணத்தை எடுக்கிறோம். அவர் பேசாத ஒரு விஷயத்தை நம்ம உதாரணமா எடுத்துக்கல. அது ரைட்டு. நான் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த அரசியல் அவரது அரசியலாக இருக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன். மத்திய அரசுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டிய ஒரு அவசியம் நேர்ந்தால் அதையும் அவர் மேற்கொள்வார் என்றுதான் நான் நம்புகிறேன். அவசியம் ஏற்பட்டால் அவர் விமர்சிப்பார். அப்போ ஆமா ஆமா, அவசியம். பெரும்பாலான கொள்கைகளை அவர் பாஜகவோடு இணைந்து பயணிப்பார். இல்ல, இணைந்து பயணிப்பார். நம்ம எப்படி முடிவுக்கு வர முடியும்? அவர் ஒரு தனி கட்சி கண்டுட்டார் சார். தனி கட்சி காணப்போகிறார். அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, அவர் முன்வைக்க போகிற அரசியல் என்ன என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டுதான் பேச வேண்டும். முன்கூட்டியே அவர் பாஜக சார்பு அரசியல் நிலை உடையவர் என்று முத்திரை குத்துவது அவரை பலவீனப்படுத்துகிற முயற்சி, அல்லது அவர் மேலெழும்பி வரக்கூடாது என்பதற்கான முயற்சியாகத்தான் பார்க்கல. அதிலிருந்து விலகி தான் நிற்பார்ன்றத உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா? நான் அந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா நீங்க கேட்கறது அது வேற. நான் எனக்கு அது அந்த யாருமே உத்தரவாதத்தை கொடுத்தல. ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் ஆன் ஹிஸ் பிஹாஃப். ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய பாதையில் தமிழக அரசியல் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் என்பது எனது புரிதல். அவரோடு உரையாடிய வகையில், பல நேரங்களில் உரையாடிய வகையில் புரிதல். காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு என்னால் நீடிக்க முடியவில்லை. இதுதான் பாஜக. ஆமா, அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். உள்ளியும் காலம் பிடிச்சி எழுதுறாங்க. இல்ல, அது திசையிலையும் பயணிக்க முடியல. எனக்கு அது புரிந்து கொள்ள முடிகிறது. அது அந்த கட்சியின் இயங்குதல் தன்மையோடு இவரால் காம்ப்ரமைஸ் செல்ல முடியவில்லை. கொள்கையோட சித்தாந்தத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறத பத்தி கொள்கையோட காம்ப்ரமைஸ்ன்றதே இல்ல. கொள்கையே இந்த மண்ணுக்கு ஏற்றவாறு மாற்ற வேண்டும் என்பதும் அவரது ஒன் ஆஃப் தி விஷயம். அதுதானே சொல்றாரு சார். அதுலதான பின்னடைவை சந்தித்து இருக்கிறது. நீங்க சார் நேரடியா சொல்ற விஷயத்தையே நீங்க இல்லைன்னு நீங்க நிறுவன முயற்சிக்கிறீங்க. அதாவது நேரடியா அவர் சொல்ற விஷயம், தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிற மொழியை தேசிய கட்சிகள் பேசுவதில்லை அப்படின்னா என்ன சார்? இன்னும் உடைச்சு சொல்லணுமா அத? ஆகவே கொள்கை ரீதியாகவும் முழுமையாக உடன்பட்டு அவர் இயங்க முடியாததால் தான் வெளியே வருகிறார் என்று நான் பார்க்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.